ஹாய் ஹலோடா. இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் லவ். ஓகேடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்துட்டு காலேஜ் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ரிட்டர்ன் தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. இப்போது வீட்டுக்கு வந்ததும் உங்கள் அப்பா உங்கள் அம்மா 2 பேருமே கவுச்சில் உட்காந்துட்டு சீரியஸாக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களா பார்க்குறீங்க, என்னது இது, நம்ம வந்தோம் நம்மளை கண்டுக்கவே இல்லை, அப்படி என்ன பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்ட்டு ஸ்லோவாக போகிறீங்க. அம்மா அவங்களா உங்களை கண்டுக்கவே இல்லை. அப்பா அவரும் தான் எதுவுமே கண்டுக்கல, உங்களுக்கா காண்டாகுது. மா பா இப்போ 2 பேருமே ஹெடப் பண்ணி உங்களை பார்க்குறாங்க. என்ன 2 பேரும் அவ்வளோ சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு? நான் வந்தது கூட தெரியலையா உங்களுக்கு? அப்படி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? வயன் அதுவா, ஒரு நல்ல விஷயந்தான்டா அப்படின்ட்டு உங்கள் அம்மா. நீங்களா நல்ல விஷயமா? என்ன அதுமா, அது ஏதாவது ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ஏதாவது வாங்க போகிறோமா என்ன? கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? என்னது? உனக்கு ஒரு அலைன்ஸ் வந்திருக்குடா. என்ன? ஆமாம், நல்ல இடம், உனக்கு அலைன்ஸ் வந்திருக்கு. அப்பாவும் நானும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே ஓகேன்னு தோணுது, அதனால் இதை பண்ணிடலாமான்னு பார்க்குறோம். அம்மா என்ன பேசுகிற நீ? என்ன இப்போது? அதெல்லாம் முடியாது, நான் அப்போ தானே காலேஜ் படிச்சுட்ருக்கேன். மேரேஜா? முடியவே முடியாது. வயன், நீ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க, இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் காலேஜை முடிச்சிடும். அப்புறம் என்ன, நல்லா மேரேஜ்லாம் பண்ணிக்கலாம், புரியுதா? அம்மா இல்லைம்மா, நான் அதுக்குள்ளே மேரேஜில் பண்ண மாட்டேன். எனக்கு இன்னும் படிக்கணும், அப்புறம் எனக்கு ஜாப் போகணும், எனக்கு நிறைய இருக்குமா, அதுக்குள்ளெல்லாம் நான் மேரேஜ்லாம் பண்ணிக்கல. இந்த அலைன்ஸ் அதில் எதுவும் வேணாம், கேன்சல் பண்ணிவிடுங்க. என்ன வயன், விளாண்டுட்டு இருக்கியா? நீ படிக்கணும்னா படி, ஜாப் போகணுன்னா போ, அவங்க உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இந்த மேரேஜ் பண்ணணுன்ட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டோம், புரியுதா? அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? வயன், உனக்கு ரீசன் காலேஜ் போகணும், ஜாப் போகணும், இது இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லி இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுறோம். இல்லாட்டி இந்த மேரேஜ் நடந்து தான் ஆகும். ஓ அப்படியா? அப்போம்மா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. என்ன? ஆமாம், நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. என்ன சொல்கிற? இல்லையே, நாங்கள் பார்த்த வரையும் உனக்கு அந்த மாதிரி கிடையாது வயன். உங்களுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் நான் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. ஓ அப்படியா? சரி வயன், அப்போது உன் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வா, அவனை நாங்கள் பார்க்கணும். என்ன இப்போ உங்கள் அப்பா? ஆமாம் வயன், உங்கள் அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான். உன் பாய் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண சொல்லு, நாங்களும் அவனை பார்க்கணும். எப்படியோ உனக்கு மேரேஜ் பண்ணிடலான்னு தான் இருக்கோம். இந்த காலேஜ் முடிச்சுட்டு உனக்கும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கே மேரேஜ் பண்ணி வச்சிடுறோம். என்னது? ஆமாம், உன் பாய் ஃப்ரெண்டே நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அப்போது அந்த பையன் உன்னை படிக்க விடுவான், உன்னை ஜாப் போக விடுவான், எல்லாமே உனக்கு ஓகேவாக தானே இருக்கும். ஸோ உனக்கு மேரேஜ் பண்ணுறது கன்ஃபார்ம். அது உங்கள் பாய் ஃப்ரெண்டியா என்னன்றது நாங்கள் பார்த்து சொல்கிறோம். அந்த பையனை வந்துட்டு எங்களை மீட் பண்ண சொல்லு, என்ன புரியுதா? இல்லைம்மா, அந்த பையனை இப்போல்லாம் மீட் பண்ண முடியாதுமா. என்னடி அப்போது போய் சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்குறியா? இல்லைம்மா, பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ கூட்டிகிட்டு வா. என்னடா இது அம்மா, அது அவன் ஊரில் இல்லைம்மா, அவன் வேற எங்கேயோ இருக்கான், வந்ததுக்கப்புறம் நான் கூப்பிட்றேனே. முடியவே முடியாது, இந்த வீக்கெண்ட் நம்ம மீட் பண்ணியே ஆகணும். ஸோ அவனை வந்துட்டு சொல்லு அப்படின்ட்டு உங்கள் பேரண்ட்ஸாக போயிடுறாங்க. உங்களுக்கா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. இப்போது கால் உங்களோட ஃப்ரெண்ட் நிம்மிக்கு தான் போடுறீங்க. இப்போ நிம்மி, என்னடி இந்த டைமில் காலு, என்னாச்சு? நிம்மி, நான் செம்மையாக மாட்டிக்கிட்டேன்டி. மாட்டிக்கிட்டியா? எதில்? இல்லை, நான் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் எனக்கு அலைன்ஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்களா. என்னது? அதுக்குள்ளே உனக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்களாமா? ஆமாண்டி, சொல்கிறத கேளு.
சரி சரி சரி, சொல்லு சொல்லு. பேசிட்டு இருந்தாங்களா, நானும் அதுக்குள்ளே எனக்கு மேரேஜ் வேணான்னு நான் சொன்னேன். அவங்க தான் கேட்கல. அப்புறம் அப்புறம் நான் அப்புறம் நீயே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொல்லிட்டேன் நிம்மி. என்ன? ஆமாண்டி. அது மட்டும் இல்லை, இப்போ அம்மா அப்பா அந்த பையனை நாங்கள் மீட் பண்ணி ஆகணும், வர சொல்லுன்னு சொல்கிறாங்கடி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நிம்மி. நிம்மியா, ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? இல்லாத பாய் ஃப்ரெண்டை எங்கேருந்துடி கூட்டிட்டு வருவ? அதான் எனக்கு தெரியலடி, ரொம்ப டென்ஷனாக இருக்குடி. அம்மா அப்பா நீ கூட்டிகிட்டு வரலன்னா நாங்கள் பார்த்துக்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணட்டும்? இந்த சைடு நிம்மியா, அவளும் தான் அப்படியே தான் யோசிக்கிறா. அதான் புரியுதடி. என்ன பண்ணட்டும்? வயன் சொல்லு நிம்மி. பேசாம ஏதாவது ஒரு பையனை கூப்பிட்டு பாய் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ண சொல்லி கேட்கலாமா? நிம்மி என்னடி சொல்கிற? ஆமாண்டி, வேறு வழி இல்லை. காலேஜில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒரு பையனை கூட்டிகிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பாய் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணி சொல்லி கேட்கலாமா? இல்லை நிம்மி, இது செட் ஆகாதுடி. அப்புறம் அம்மா அப்பா அந்த பையன்தான் கூட மேரேஜ் பண்ணணுன்னு பார்ப்பாங்கள்ல. இல்லடி, இப்போதைக்கு அதை சொல்லிடலாம். அப்புறம் உனக்கும் அந்த பையனுக்கும் செட் ஆகலை, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏதாவது மலிப்பி விட்டுடலாம். இருந்தாலும் நிம்மி பயமாக இருக்குடி. சரிடி, அப்போ இந்த பிளான் வேணாண்ணா அப்போ உனக்கு என்ன பிளான் வேணுமோ அதை நீயே பண்ணிக்கோ, நான் போகிறேன். நிம்மி 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 அப்படி சொல்லாதடி. சரி, இப்போ எதுக்கு கோவப்படுற? சரி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்மளுக்கு அதை விட்டால் வேறு வழி கூட இல்லை. சரிதான். அப்போது ஏதாவது ஒரு பையனை கூப்பிட்டு நம்ம ஆக்ட் பண்ண சொல்லி கேட்கலாம் நிம்மி. பெட்டர். சரி, நான் பார்க்குறேன் எந்த பையன் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு காலேஜில் சொல்கிறேன். சரி நிம்மி அப்படின்ட்டு நீங்களும் அந்த கால் கட் பண்ணுறீங்க. அங்கே நிம்மியும் கால் கட் பண்ணுறா. நீங்களா அப்படியே தான் எக்ஸாஸ்டடாக பெட்டில் படுத்துக்கிறீங்க. இந்த அலைன்ஸ்லேருந்து தப்பிக்கலான்னு சொல்லிவிட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொல்லிட்டேன். அதை விட இன்னும் பெருசாக ஒரு இதில் போய் மாட்டிக்கிட்டேனே. இப்போ எந்த பையனை தேடி பிடிச்சி அவனுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்பா அம்மா கிட்ட நிற்க வச்சு, ஐயோ பையன் எதுக்கடி இந்த தேவையில்லாத கதைலாம் உனக்கு? யோசிச்சாலே பயமாக இருக்கே அப்படின்ட்டு அப்படியே தான் யோசிக்கிறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி இதே வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே காலேஜில் நிம்மிக்கிட்ட தான் நீங்கள் நிம்மி 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 நேடி நைட்டு சொன்னது என்னாச்சு? அதுவா, பார்த்தேன்டி ஒரு பையனை. எங்க அவன்? இதோ இவன் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சனை வந்து காட்டுறாங்க. நீங்களா பார்க்குறீங்க. இவனா? ஆமாம். என்ன இப்போ? அசிங்கமாக இருக்காண்டி, நல்லாவே இல்லை. நிம்மி அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறா. என்ன, நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சதே பெரிய விஷயம், இதில் நீ வேறு அசிங்கமாக இருக்கா இப்படி அப்படின்னு சொன்னால் அவனும் போயிடுவாண்டி. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு எவனும் ஆக்ட் பண்ண வர மாட்டேன்ட்டான். சரி, கோவப்படாத. சரிதான். வயன், இவனோட பேர் மார்க்கு, தெரியும்ல? தெரியும். அப்புறம் இவன் நம்ம பக்கத்து டிபார்ட்மெண்ட், அது எல்லாமே கூட உனக்கு தெரியும் தானே? தெரியும். சரி, அப்போது உங்கள் அப்பா அம்மாவை எப்போ மீட் பண்ணணும்? இந்த வீக்கெண்ட் நிம்மி. சரி, டே நீயும் கேட்டுக்கிட்டல இந்த வீக்கெண்டு. கேட்டேன் நிம்மி. சரி வயன், அப்புறம் என்ன? சரி நிம்மி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ நீங்கள் காலேஜில் ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நிம்மி, வயன் என்ன நிம்மி இப்போ எதுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துட்ருக்க? அப்பா அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்கன்ட்டா? அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, சரியா? நீ பயப்படாத. அதுக்கு இல்லடி, அந்த மார்க்கு பார்க்க நல்லாவே இல்லை நிம்மி. இப்போ நிம்மி அப்படியே உங்களை முறைக்கிறா. ஏன் நிம்மி முறைக்கிற? உன்னை நீ பண்ண வேலைக்கு உன்னை மண்டலையே கொட்டணும்டி. நான் தான் ஏதோ ஃப்ரெண்டாக போயிட்டேன்ட்டு இந்த மாதிரி கேடுகட்ட வேலைலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்டிங் தானே, அதில் கூட உனக்கு அழகான பையன் தான் வேணுமோ? சின்ன பையன். சரி நிம்மி, ஏதோ ஒன்று. இப்போதைக்கு அம்மா அப்பா நம்பி என்னை விட்டுட்டா அதுவே எனக்கு போதும். அதை நானே சரி, அப்பா அம்மா கிட்ட மாட்டுற மாதிரி நடிக்காத, நல்லா ஆக்ட் பண்ணு, புரியுதா? புரியுது நிம்மி. சரி, அப்போது வீக்கெண்டில் அந்த மார்க் கண்டிப்பாக வந்துடுவான், ஓகே?
சரி அப்படின்றீங்க. அப்படியே தான் டேஸ் வந்து போகுது. வீக்கெண்டு நாளைக்கு தான் நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட காட்டணும். இப்போது உங்கள் அம்மா தான், என்ன வயன் மார்னிங் உன் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுவான் தானே? ஆமாம் வந்துடுவான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்னாமா. ஸோ கண்டிப்பாக வந்துடுவாம்மா. சரி, அப்போது நாங்களும் உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, குட் நைட் வயன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து வந்துருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் பேரண்ட்ஸாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எல்லாருமே கிளம்பி கேஃப்க்கு தான் போகிறீங்க. அங்கே மார்க்கே வரலை. நீங்களா வெயிட் பண்ணுறீங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே உங்கள் பேரண்ட்ஸ், வயன் இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைம் எங்களை மீட் பண்ணுறதுக்கு வர போகிறான், இப்போ கூட டைமுக்கு வரமாட்டானா? பஞ்சுவாலிட்டியே இல்லை. என்ன வயன், எனக்கு ஒன்றும் புரியல வயன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா, நீங்களா அப்பா வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. அந்த பையனுக்கு காலே போக மாட்டேங்குது. இப்போ நிமிக்கு போடுறீங்க, நிமியும் அட்டன் பண்ணுறா. நிமி எங்கடி அவன்? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், காணோண்டி. அப்பா வர டென்ஷன் ஆகுறாரு. நான் கூட அவனுக்கு கால் போட்டுட்டு தான் இருக்கேன், எடுக்கவே மாட்டேன்றான். வயன் இரு அவன் தான் கால் பண்ணுறான் அப்படின்ட்டு நிமியும் அவன்கிட்ட பேசிட்டு அகைன் உங்களை கூப்பிட்றா. நீங்களும் கால் அட்டன் பண்ணுறீங்க. என்னடி வரானா? எங்கே இருக்கானா? வயன் என்ன நிமி? அவன் வரமாட்டானாண்டி. என்ன வரமாட்டானா? என்னடி பேசிட்டு இருக்கான் லாஸ்ட் மினிட்ல? ஆண்டி, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ நீ நல்லாவே இல்லைன்னு சொன்னியா, அதை கேட்டுட்டான். அதை மனசில் வச்சுக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன? ஆமாம் வயன், எல்லாம் உன்னால தான். இப்போ என்னதான் பண்ண போற? நிமி என்னடி இதெல்லாம்? ஏதாவது பண்ணி சமாளி பையன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் வந்து கட் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் அப்பா தான், என்ன வயன் அந்த பையன் வரானா இல்லையா? அப்பா அது வந்து அப்பா அவனுக்கு ஏதோ வேலை இருக்கான், வர முடியாதுன்னு சொல்கிறான். ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் மீட் பண்ணலாமேப்பா. என்ன சொல்கிறீங்க? இப்போது உங்கள் அம்மா உங்கள் அப்பா ரெண்டு பேருமே அப்படி உங்களை மறைக்கிறாங்க. உங்கள் அம்மா தான், எனக்கு தெரியுங்க, நான் தான் சொன்னேன்ல அவன் நடிக்கிறா, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவள் சும்மா இந்த மேரேஜ்லேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அப்படி சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்கிறத கேளுங்க, அந்த வரம் நல்லா இருக்கு, நம்ம முடிச்சு விட்டுடலாம். அவள் இப்படி தான் ஏதாவது பண்ணி கெடுக்கிறதுக்கே பார்த்துட்டு இருப்பா. ஸோ இனி வயன் பேச்சு கேட்க வேணாம். இப்போ உங்கள் அப்பாவா? எனக்கும் அப்படி தான் தோணுது. என்ன வயன், இது உண்மையா பொய்யா? அப்பா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குப்பா. இப்போ உங்கள் அம்மா, வயன் போதும், ஆக்ட் பண்ணதெல்லாம் போதும், கெட் ரெடி ஃபார் யோர் மேரேஜ், அதுவும் நாங்கள் பார்த்த பையனோட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவா ஏஞ்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பெடுக்குன்னு ஏஞ்சிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் போகிற ஒரு பையனை பிடிச்சி இழுக்கிறீங்க. மாமா இதோ வந்துட்டான், இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. பார்த்தா அது ஜிமினா உங்களை பார்க்குறாரு, உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறாரு. இப்போ அவங்க, வயன் இதான் உன் பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், இந்த பையன்தான் என் பாய் ஃப்ரெண்ட். செம்ம வயன், உனக்கு இவ்வளோ நல்ல டேஸ்டா? ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி. ஆமாம்மா அப்படின்றீங்க. இப்போ அவங்க அப்படி தான் உட்காடுறாங்க. உட்காரு. இப்போ ஜெமினோ அப்படியே தான் அந்த சேரில் உட்காடுறாரு. இப்போ உங்கள் அம்மா தான், வயன் சொன்னாப்பா நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. வயனுக்கு மேரேஜ் பண்ணிடலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னான் எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதான் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வர சொன்னோம். எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க செம்மையாக இருக்க. இங்கே ஜெமினா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட, வயன் மாப்பிள்ளை பேர் என்னடி? அது அப்படின்றீங்க. இப்போ ஜிமின், ஆண்டி நான் ஜிமின். நல்லா இருக்கு, நைஸ் நேம். வயன் மாப்பிள்ளை லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்காரு? அம்மா அது வந்து, இப்போ ஜிமின், ஆண்டி நான் ஜாப் பார்த்துட்ருக்கேன், இந்த கம்பெனியில் இந்த போஸ்ட்டில் இருக்கேன். ஓ அப்படியா? நல்லது ஜிமின், குவாலிஃபிகேஷன் கூட நல்லா தான் இருக்குது. வயன் நான் கூட காலேஜ் படிக்கிற பையன் போல், காலேஜில் தான் லவ் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா உன்னை விட பெரிய பையனாக இருக்கானேடி. எப்படி மீட் பண்ண ஜெமினை?
ஆ அம்மா அது வந்து இப்போ ஜிமின் ஆண்டி ஆக்சுவலி நானும் வயனும் சேமாக தான் படித்தோம். வயனோட சீனியர் நான், ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி. ஸோ அப்படி எனக்கு வயனை தெரியும் ஆண்டி. ஓஹோ அப்படியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே உங்கள் லவ் ஸ்டோரி. அப்புறம் ஜிமின் உனக்கு வயனை பிடிக்குமா? இப்போ ஜிமின் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. எஸ் ஆண்டி, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா, தெரியுது, உன் கண்ணிலேயே தெரியுது ஜிமின் உனக்கு என் பொண்ணை ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. இப்போ ஜிமினா அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. அப்புறம் ஜிமின் எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏங்க உங்களுக்கு? எனக்கும் தான். ஐ டூ லைக் யூ ஜிமின் அப்படின்றாரு உங்கள் அப்பாவுமே. இப்போது உங்கள் அம்மா தான். அப்புறம் என்னங்க, அவங்க பேரண்ட்ஸையும் மீட் பண்ண சொல்லி கேட்கலாமா? கேட்கலாம் அப்படின்றாரு உங்கள் அப்பாவும். இப்போது உங்கள் அம்மா தான் ஜிமின் கிட்ட, ஜிமின் அப்போது உங்கள் பேரண்ட்ஸை இந்த வீக் வந்து எங்களை மீட் பண்ண சொல்கிறியா? மற்றதெல்லாம் பேசி நம்ம மேரேஜ் முடிச்சிடலாம். பையன் எப்படியோ காலேஜ் முடிக்க போகிறா, அப்புறம் என்ன, ஸோ கல்யாணம் பண்ணிடலான்னு தோணுது. என்ன சொல்கிற? ஓகே ஆண்டி, ஷோர் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி ஜிமின், அப்புறம் என்ன, நாங்கள் கிளம்புறோம். ஓகே ஆண்டி, ஓகே. சரிப்பா. அப்புறம் என்ன வயன், நீ எங்கள் கூட வரியா இல்லை ஜிமின் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரியா? அம்மா நீங்கள் கிளம்புங்க, நான் பின்னாடி வரேன். ஆண்டி நான் ட்ராப் பண்ணிடுறேன், நீங்கள் போயிடுங்க. சரிப்பா அப்படின்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ தான் நீங்கள் பெருமூச்சு விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் அப்படியே உட்காடுறீங்க. இங்கே ஜிமினா உங்களை பார்த்துக்கிட்டே அவரும் அந்த சேரில் உட்காடுறாரு. இப்போ தான் நீங்கள் பா எப்படியோ தப்புச்சிட்டாண்டாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு ஏஞ்சி உட்காடுறீங்க. ஆமாம்ல, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரை பார்க்குறீங்க. அவரா ஒரு ஸ்மைலோடு உங்களை பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அது வந்து சாரி சார், அது வந்து என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. என்னாச்சுன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்களா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொல்லிட்டேன். வீட்டில் அந்த பையனை கூட்டிகிட்டு வான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பையனை பேசி செட் பண்ணேன், அவன் லாஸ்ட் மினிட்ல ஏமாற்றிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பேரண்ட்ஸா அவங்க பார்த்த பையனையே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதான் அந்த டென்ஷனில் பக்கத்தில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்களா, வெடுக்கிறவங்க ஹேண்டை பிடிச்சி நீங்கள் தான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லிட்டேன். சாரி சார், அது வந்து ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஜெமினா ஓகே பரவாயில்ல வயன், சாரி சார், போதும், நிறைய சாரி சொல்லிட்டேன், போதும், எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. நான் தான் இங்கே கேட்டேன்ல. ஆமாம்ல, தேங்க்யூ சார், நீங்கள் ஆக்ட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூ. என் பேரண்ட்ஸும் நம்பிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி வயன், அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை சார், தேங்க்யூ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ ஜிமினா, வயன், நீங்களோ திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த வாரம் பார்க்க சொல்லியிருக்காங்கடி. இப்போ நீங்கள் குடுன்னு ஓடி வரீங்க. ஆமாம்ல, சொன்னாங்களே. அது வந்து சார், ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சிடுறேன். வேணாம் இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸில் எதுவும் வர வேணாம். என்ன என் பேரண்ட்ஸில் எதுவும் வர வேணாம்? உங்கள் அம்மா அப்பா தான் சொல்லிட்டாங்களே, நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட், என் வருங்கால பொண்டாட்டின்ட்டு. அப்புறம் என்ன? அதான் இது சும்மா ஆக்ட் ஆச்சே. ஆக்டா? ஆக்டெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன? ஆமாண்டி, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு. எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு என் பேரண்ட்ஸோடு நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணை கேட்குறோம். என்ன பேசுகிற நீ? நான் சும்மா ஆக்டுக்காக தான் ஏதோ உன் கையை பிடிச்சி இழுத்துட்டேன், அதுக்கு நிறைய சாரியும் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இது எங்கே முடிச்சிக்கலாம். என்ன நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க? அதான் சொல்லிட்டேன்லடி, நீ தான் எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி. உன் பேரண்ட்ஸ்க்கு எப்படி என்ன பிடிச்சிருக்கோ எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கெட் ரெடி ஃபார் அவர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவர் போகிறாரு. நீங்களா ஒன்றுமே புரியாத மாதிரி அவரை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு, என்ன தீவன் யாருன்னு கூட தெரியல, அவன் பேர் ஜிமின், அது மட்டும்தான் எனக்கு தெரியும்,
பிடிச்சிருக்கு உன்னதான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறான். என்ன தேவன் அப்படி சொல்லிட்டு உங்கள் நகத்தை போட்டு கடைச்சிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் நிம்மி வேற கால் பண்ணுறா, நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. ஏய் பையன் என்னாச்சு, சமாளிச்சியா? நீங்களா நடந்த கதை ஃபுல்லாக சொல்கிறீங்க. இப்போ நிம்மி யாரடி அவன் கடைசியில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டான்? அதான் தெரியல நிம்மி, அவன் பேரண்ட்ஸோட வரேன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கடி. அவனை பிடிச்சிருக்கான், அவன் உனக்கு கரெக்டாக இருப்பான், செம்ம பையன், நாங்கள் பார்த்ததை விட நீ பார்த்துக்கிற பையன் இன்னும் வேறு லெவலுன்னு சொல்லிட்டு இருக்காங்கடி. போச்சுடா. அப்புறம் என்ன பையன், உனக்கு ஜிமினோட கல்யாணம்? நீ வேற போடி அப்படி சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தா ஜிமின் தான் கால் பண்ணுறாரு, நீங்களும் கால் அட்டன் பண்ணுறீங்க. அன்னோன் நம்பர் வேறு. ஹலோ. ஏய் பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருக்க? என்னது பொண்டாட்டியா? யாருடா நீ? என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க? வாயை கிழிச்சிடுவேன். அவரா ஒரு ஒயிட் ஸ்மைலில், என் பொண்டாட்டிக்கு கோவம் அதிகம்ன்ட்டு எனக்கு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு கோவம்னு சொல்லிட்டு இப்போ தாண்டி எனக்கு தெரியுது. டேய் யாரு நீ? ஓவராக பேசிகிட்டே போகிற. யாருடா நீ? ஏய் இன்னுமா என் வாய்ஸ் உனக்கு தெரியல? வாய்ஸா அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. ஜிமின்? ஆமாம் ஜிமினே தான், உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஜிமினே தான். உனக்கு எப்படி என்னோட மொபைல் நம்பர் கிடைச்சது? எனக்கு எல்லாமே தெரியும்டி. உன்னோட மொபைல் நம்பர், வீட்டு நம்பர், அப்புறம் உன் அட்ரஸ்ஸு, உன் வீடு எங்கே இருக்குது, சொல்லப்போனால் உன்னோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் கூட எல்லாமே எனக்கு தெரியும். நீங்களா அப்படியே ஷாக் ஆகுறீங்க. எப்படி எப்படி எல்லாம் தெரியுது? அதுவும் என்னோட சைஸ் எல்லாம் தெரியுமா? தெரியுமே. சொல்லட்டா? வேணாம் வேணாம் வேணாம், சொல்ல வேணாம். சொல்கிறேனே சும்மா கேளு. வேணாம் வேணாம் சொல்கிற வேணாம். பரவாயில்ல சொல்கிறேன். 28, 30, 32 கரெக்டா? உங்களுக்கா அப்படியே ஷாக் ஆகுது. என்ன இவ்வளோ கரெக்டாக சொல்கிற? எப்படி? அதெல்லாம் அப்படி தான், மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதெல்லாம் 28 நல்லாயிருக்கும், பிடிக்கும் எனக்கு. ஏய் என்ன நீ வை ஃபோனு, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண? என்னடி உனக்கு புருஷனாக வரப்போகிறவன் எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்டுட்ருக்க? உங்ககிட்ட பேசலான்ட்டுதா. அப்புறம் என் அத்தை மாமாலாம் என்னை மீட் பண்ண சொல்லி வர சொன்னாங்க. ஸோ அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன். என்ன? ஆமாண்டி, உங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மாவை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ நாளைக்கு என் பேரண்ட்ஸோட உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன். ரெடியாக இருந்துக்கோ, வச்சிடுறேன் அப்படின்ட்டு அந்த கால் கட் பண்ணுறாரு. இங்கே நீங்களா? யார் இவன்? எப்படி எல்லாமே கரெக்டாக சொல்கிறான்? இவன் என் சைஸை கூட சொல்கிறான், இவனுக்கு எப்படி தெரியும்? யார் இவன் அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் புலம்பிக்கிட்டே படுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டே ஜிமின் அவங்களோட பேரண்ட்ஸோட உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. நீங்களா பார்க்குறீங்க. போச்சு, பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டான். வயன் நீ சொன்ன பொய்யால் எப்படி மாட்டிக்கிட்டியாடி? அதை விட இவன் என்ன இப்படி மாட்டிக்கிட்டானா இவன்கிட்ட அப்படி சொல்லிட்டு அப்படி தான் புலம்பிக்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜெமினா உள்ளே என்டர் ஆனதோ உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்து மேலே நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்களா கண்ணடிக்கிறான் வெஸ்ட் ஃபெலோ அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ரூம்குள்ளே போய்ட்ருங்க. அவரா போகிறவங்களையே பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே தான் ஜெமின் பேரண்ட்ஸோ உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் மேரேஜ்க்கான விஷயத்தை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெமின் தான், ஆண்டி நான் மேலே போயிட்டு வயிறை பார்க்கலாமா? போப்பா, அதில் என்ன இருக்குது, போய் பேசிட்டு வா. தேங்க்யூ ஆண்டி அப்படி சொல்லிட்டு உங்களை தேடி தான் உங்கள் ரூமுக்கு வராரு. நீங்களா ரூமில் உங்கள் நெயில்ஸை போட்டு பைட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அவர் வெடுக்குன்னு ரூம்குள்ளே வந்துட்டு அந்த டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு லாக்கும் போடுறாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. ஹே என்ன, எதுக்கு இப்போ லாக்கெல்லாம் போடுற? ஃபஸ்ட்டு யாரை கேட்டு நீ ரூம்குள்ளே வந்த? அவரா ஒரு மாதிரி செட்யூசிங்காக பார்க்குறாரு. என்ன
யாரை கேட்டு ரூமுக்குள்ளே வந்தனா? ம், நீ யாரை கேட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட போகிற என்னை பிடிச்சி இழுத்து இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு யாரை கேட்டு சொன்ன? ஆ சொல்லு, யாரை கேட்டு சொன்ன? அது அது ஏதோ ஒரு அவசரத்தில் அப்படி பண்ணிட்டேன், அதுக்கு நான் சாரி கேட்டுட்டேன்ல. ஓ, அவசரத்தில் பண்ணிவிட்டு சாரி சொல்லிட்டா அப்போ ஓகே, அப்படி தானே? சரி, நான் இப்போ ஏதாவது அவசரத்தில் பண்ணிவிட்டு சாரி சொல்லிட்டேன்னா அதுவும் கரெக்டாக போயிடும். இங்கே வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்களை வாலில் லாக் பண்ணுறாரு. நீங்களா வைட் ஐஸில் அவரை பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுற? வீடு என்ன வீடு வெட்டுறதுக்கா பிடிச்சிருக்கேன். இரு, ஏதாவது பண்ணிவிட்டு சாரி சொல்லிட்டா கரெக்டாக போயிடும். நீ தானே சொன்ன. ஸோ இன்னைக்கு நான் உன்னோட அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. நீங்களா அப்படியே அவரோட ஐஸை பார்க்குறீங்க. என்ன, எதுக்கு அப்படி என்ன பார்த்துட்ருக்க? எதுக்குண்ணா, இங்கே இருக்கல ஓ லிப்ஸு, அதுதான், அது நல்லா கும்முன்னு இருக்கே. அது என்ன கிஸ் பண்ண வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கே, என்ன பண்ணுறது? அடிச்சிட்டா அதை பிடிச்சி நல்லா கிஸ்ஸு அடிச்சிட்டா. இது பாரு, அது ஏதோ நான் அவசரத்தில் பண்ணிட்டது, சொல்லிட்டேன். இப்படி ஏதோ பண்ணாத, நீ என்னை விடு, நீ தூரமாக போகும்போத எதுக்கு இப்படி என்னை பிடிச்சி இப்படி வாலுக்கு லாக் பண்ணி எவ்வளோ கிட்டக்கு நீ பேசிகிட்டு இருக்க? விடுன்னு. முடியாதுடி, விட முடியாது. என்ன, நான் உனக்கு புருஷாக போகிறவ தானே? இல்லை, இந்த மேரேஜ்லாம் நடக்காது. நீ எனக்கு யாரும் கூட தெரியாது. எப்படி நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்? இந்த அன்னோன் மேரேஜ்லேருந்து தப்பிக்க தானே நான் இப்படி போய் சொன்னேன். அதுக்கு நீ வந்து நிற்கிற, எப்படி நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்? இப்போ அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. சரி, அப்போது இப்போ லவ் பண்ணு, இப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். நான் தான் சொல்லிட்டேன்ல, நேம் ஜிமின், இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. இதுக்கு மேலே என் கேரக்டர் எப்படின்ட்டு உனக்கு தெரியணும், அப்படி தானே? இனிமேல் என் கூட பழகு, தெரிஞ்சுக்கோ, அப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம். என்ன சொல்கிற? நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்னடி, என்ன எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு அவர் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹிப்பில் வைக்கிறாரு. நீங்களா என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இல்லடி, ரொம்ப நாளாக அப்சஷன் உன் ஹிப்பை தொடணுன்ட்டு, அதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஏய் பையன், என்னை பாருடி. நீங்களா ஸ்லோவாக உங்கள் ஹெட்டப் பண்ணி அவரை பார்க்குறீங்க. பையன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இந்த வார்த்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப நாளாக நான் எங்கிட்ட இருந்தேன். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்னடி, என்ன ரொம்ப நாளாக எங்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கானே நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம் வயன், உன்னை எனக்கு அன்றைக்கி கேஃபில் பார்த்து தான் தெரியும். ஆனால் எனக்கு உன்னை 5 இயர்ஸாக தெரியும்டி, 5 இயர்ஸாக தெரியும். என்ன 5 இயர்ஸாக தெரியுமா? ஆமாம், 5 இயர்ஸாக தெரியும். நீ 11th கிளாஸ்க்கு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணியா இந்த ஸ்கூலுக்கு வந்த, கரெக்டா? ஆமாம். நீ வந்த ஸ்கூல் அப்போது 11th ஜாயின் பண்ண, நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்லேயே நான் உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்ததும் யாருடா இவ இப்படி இருக்காளே அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே தோணுச்சு. அப்பப்போ சைட் அடிச்சிட்டு இருப்பேன். அப்புறம் காலேஜ் போனேன், நீயும் +2 முடிச்சுட்டு நான் படித்த அதே காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகேடா, நம்மளுக்கு இவதா அப்படின்னு சொல்லி டெஸ்டினி போலன்ட்டு உன்னை விரும்ப ஆரம்பித்தேன். ஒன் டே காலேஜ் டைம் அப்போது உனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு. நீ கூட பேட் இல்லாமல் அப்படியே உன் வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்த. ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி ஒரு பர்சன் உனக்கு
பேட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீ கூட அந்த பொண்ணை ஹக் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியிருந்த, ஞாபகம் இருக்கா? ஆ ஆ இருக்கு. யாரோ ஒரு பொண்ணு கொடுத்தா. ஆமாம், அதை நான் தான் கொடுத்து விட்டேன். அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கின தெரியுமா? என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் போய் கொடுக்கணுமா, இதே தொல்லையா போச்சுன்னு சொல்லி அவ்வளோ திட்டி அப்புறம் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்தா. அப்போ அது நீயா ஜிமீன்? நான் தான். ஏண்டி எப்போ பார்த்தாலும் இதையே தான் பண்ணிட்டு இருப்பியா நீ? உனக்கு டேட்ஸ்லாம் ஞாபகம் இருக்காதா? எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு தொல்லையில் வந்து நிற்ப. உனக்காகவே நான் பேக்கில் எப்போவுமே ஒரு பேக்கெட் வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பேன், உனக்கு எப்போ எங்கே அவசரம் வரும்ன்ட்டு தெரியாமல். அது நீ பண்ண வேண்டியது நான் பண்ணிகிட்ருப்பேன். என் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி சொல்லி சிரிப்பா தெரியுமா? அவள் சிரிச்சா எனக்கு என்ன, இது என் பொண்டாட்டிக்காக தானே சொல்லிட்டு நான் அதை பேக்கில் வச்சு சுற்றிட்டுருப்பேன். ஜிமீன் என்னடி? அப்போ இந்த மாதிரி டைமில் நான் ஹெல்ப் வாங்குறதெல்லாம் நீ அமிச்ச ஆள்கிட்ட இருந்தா? ஆமாம், பின்ன என்னடி எவ்ரி டைம் ஒரே பொண்ணு எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுத்துட்டு இருப்பாளா? அது கூட மாதிரி யோசிச்சு பார்க்கல? அது நினச்சேன், ஆனால் ஏதோ ஒரு பொண்ணு தான் என்ன தெரிஞ்சு ஏதோ ஹெல்ப் பண்ணுறா போலன்னு நினச்சேன் ஜிமீன். சரி பரவாயில்ல விடு, அது நான் தான். உன்கிட்ட வந்து நிறைய வாட்டி என் லவ் சொல்லணும்னு நினைப்பேன்டி. ஆனால் அந்த டைம்லலாம் நீ இந்த லவ் இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே பிஹேவ் பண்ணிகிட்ருப்ப. பிகாஸ் ஒரு பையன் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ நீ அவனுக்கு லவ்லலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். அதை நான் கேட்டேன். அதனால தான் ஓகே இப்போ போய் சொன்னால் அது கரெக்டாக இருக்காதுன்னு நினச்சிட்டு நான் சொல்லாமல் அப்படியே இருந்துட்டேன். பட் அன்றைக்கி கேஃபில் நீயா என் கையை பிடிச்சிழுத்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் தான் உன் பிஎஃப்னு சொல்லும்போது எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் தெரியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் அங்கே வந்தேன். இதெல்லாம் நடந்துருச்சு. ஐம் ஸோ ஹாப்பி வயன். இதெல்லாம் நான் உன்ட்ட ஏன் சொல்கிறேன்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அது உனக்கு தெரியணும். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். நீயும் இனிமேல் என்னை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணா நானும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இல்லைன்னா கூட உன்னை லவ் பண்ண வச்சிடுவேன். பிகாஸ் நீ எனக்கு எனக்கு மட்டும்தான். புரியுதா பொண்டாட்டி? நீங்களா அப்படி எதாவது பார்த்துட்ருக்கீங்க? என்னடி என்ன இன்னும் அதே மாதிரி பார்த்துட்ருக்க? ஓ நான் சொன்னது என்னடா இன்னும் பண்ணலையேன்னு சொல்லி பார்த்துட்ருக்கியா? என்ன பண்ணலைன்னு பார்த்துட்ருக்கேன். அதாண்டி கிஸ்ஸு கிஸ்ஸு கிஸ்ஸு. இல்லை 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 அதெல்லாம் நான் பார்க்கல. அப்புறம் வேற என்ன? இல்லை நம்மள கூட ஒரு பர்சன் நம்மளுக்கே தெரியாமல் லவ் பண்ணுறாங்கன்னும் போது அதான் கொஞ்சம் ஷாக்கிங்காக அப்படி இருக்கு, அவ்வளோதான். ஷாக்கிங்காக இருக்கா? கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் படத்தில் தான் பார்த்துருக்கேன், ரியல் லைஃப்லேயுமே இருக்குன்னா அப்படி தான் தோணுச்சு. அப்படி தான் தோணுச்சா? ஏண்டி எனக்கு ஒரு டவுட்டு, சொல்ல கேட்குறேன். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஏண்டி லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிற, வீட்டில் பார்த்த அலைன்ஸ்க்கும் நோ சொல்கிற, அப்போது யாரை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த? அது வந்து அப்படி கிடையாது, வீட்டில் பார்க்குறது தான். என்னன்னா காலேஜ் இன்னும் முடிக்கலல்ல, நான் முடிச்சுட்டு ஜாப்லாம் போய்
அப்புறமா பண்ணிக்கலான்னு இருந்தேன். என் பேரண்ட்ஸ் இப்படி சொன்னதும் அதான் ஏதோ ஒரு பிளானை போட்டு இப்படி சொதப்பிட்டேன். அவரா அப்படியே சிரிக்கிறாரு. சிரிக்காத, நான் நல்லா தான் பிளான் போட்டேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல தான் அது அப்படி சொதப்பெல்லாம் போயிடுச்சு. ஏய், எதுக்கு இப்போ நீ க்யூட்டாக பேசிகிட்ருக்க? ஆமாம், க்யூட்டாக பேசிகிட்ருக்க. உன் கண்ணை பார்க்குறதா இல்லை உன் லிப்ஸை பார்க்குறதான்னு எனக்கு தெரியல. க்யூட்டாக தெரியுற. ஆக்சுவலி ஐம் ஃபீலிங் லைக் ஐ வாண்ட் டு கிஸ் யூ. ஆனால் வேணாம், நீ இதை இன்னும் முழுசா ஏற்றுக்கலாம்ல. ஸோ அதுக்குள்ளே வேணான்னு தோணுது. அதனால் ஐம் கண்ட்ரோலிங் மை செல்ஃப். சரிடி, சீக்கிரமாக என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிடு. ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது, புரிஞ்சுதா பொண்டாட்டி? அப்படின்ட்டு அப்படியே உங்களை விட்டுட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் அவரோட ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. அவரும் திரும்பி பார்க்குறாரு. என்னடி ஜிமின், நான் லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுனால நீங்கள் எனக்கு உங்களோட லவ் சொன்னதே கிடையாது. அப்போது என்னை எப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க? இப்போ அவர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உங்கள் கிட்ட வராரு. எப்படின்னா இதே மாதிரி தான் அரேஞ்ச் மேரேஜ். ஆமாண்டி, உனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, காலேஜும் முடிக்கணும், நீ ஜாப் போகணுன்னு ஆசைப்பட்ற, இதெல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நீ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் உனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்களே, அந்த டைமில் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி வந்து உன்னை மேரேஜ் பண்ணியிருப்பேன். அண்ணா, இதுதான் என் பிளானு. அப்போது இப்போ வந்த அலைன்ஸ்க்கு நான் ஓகே சொல்லி அந்த பையனை மேரேஜ் பண்ணியிருந்தா? என்ன, அந்த பையனை மேரேஜ் பண்ணியிருந்தாவா? மேரேஜ் பண்ண விடுவேனா நான்? என்ன பண்ணியிருப்ப? ஏய், ரொம்ப அவ்வளோ தூரம் போச்சுன்னா கூட மண்டபத்துக்கு வந்து கூட உன்னை தூக்கியிருப்பேன்டி. அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் சொன்னல, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் வயன். யூ ஆர் மைண்டி, யூ ஆர் ஃபக்கிங் மைண்ட், புரிஞ்சதா? அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட லீன் ஆகிட்டு, சாரிடி, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண தான் பார்த்தேன், ஆனால் முடியல, ஒரே ஒரு கிஸ் மட்டும் அடிச்சுட்டு போய்ட்றேன் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவர் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட கிஸ் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணுறாரு. நல்லா இருந்துச்சு. சரி, கீழே போகிறேன், நீயும் வந்துடு அப்படின்ட்டு அப்படியே தான் கீழே போயிடுறாரு. கீழே ஜிமின் பேரண்ட்ஸும் உங்கள் பேரண்ட்ஸும் வந்துட்டு உங்கள் மேரேஜ்க்கான விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் உங்கள் அம்மா கிட்ட, ஆண்டி, ஜிமின் என்னப்பா அது வந்து அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க சைலண்ட்டாக. அது வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க இல்லையா, ஐ மீன் ஆஃப்டர் 3 months. ஆமாம்ப்பா, அது வந்து இப்போ வேணாம் ஆண்டி, நீங்கள் ஹெடப் பண்ணி ஜிம்னை பார்க்குறீங்க. ஏன் ஜிமின், எதுக்கு வேணா அப்படின்ட்டு உங்கள் அம்மா தான் கேட்குறாங்க. ஆண்டி, அது வந்து வயனுக்கு ஜாப்லாம் போயிட்டு ஃபைனான்ஷியலாக அவள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு இப்போவே கல்யாணம் பண்ணிவிட்டு எதுக்கு ஆண்டி? வேணாம், அவள் ஆசைப்படுற மாதிரி அவள் காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவளும் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணால் அவளும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாள். அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். என் வயன் எப்படி இந்த வாழ்க்கையை ஆசைப்படுறாளோ அவள் அந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த மேரேஜ் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமே. ஆனால் அவள் எனக்கு தான், நான் அவளுக்கு தான், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. பட் மேரேஜ் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். பிகாஸ் வயன் அவன் நினச்சதை சாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆண்டி. உங்களுக்கா இதெல்லாம் கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இப்போ உங்கள் அம்மா தான். ஜிமின், ரியலி நீ யோசிக்கிற விதம் ரொம்பவே சூப்பர். என் பொண்ணு ரொம்ப நல்ல லைஃப் பார்ட்னரை தான் சூஸ் பண்ணியிருக்கா. அவ கூட லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுற பார்த்தியா? இட்ஸ் ரியலி ஆசம் ஜிமின். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஜிமின். என் பொண்ணுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்க. ஆக்சுவலி அவளுக்கு அப்பா அம்மாவா நாங்களே அவளுக்கு மேரேஜ் பண்ணிடலான்னு நினச்சோம். அவள் நிறைய வாட்டி சொன்னான், மேரேஜ் வேணாம், படிக்கணும், ஜாப் போகணும், இப்படிலாம் சொல்லியிருக்கா. நாங்களே கேட்டது கிடையாது. ஆனால் நீ அவளோட பேச்சுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து இந்த மேரேஜ் இப்போ வேணான்னு சொல்லிகிட்ருக்க. நீ எங்கேயோ போயிட்ட ஜிமின், எங்கேயோ போயிட்ட அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்கள் கிட்டே வராங்க, உங்கள் சிக்ஸை கப் பண்ணுறாங்க. வயன், ரியலி ரொம்ப நல்ல பையனை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் கூட பயந்தேன், உனக்கு ஒன்றுமே தெரியாதே, நீயா போய் ஒரு பையனை சூஸ் பண்ணியிருக்க எப்படியோ என்னமோன்ட்டு. பட் ஜிமின் நான் பார்த்ததுலேருந்து அது எல்லாமே எனக்கு மாறிடுச்சுடி. ரியலி நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் வயன், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் உங்கள் அம்மா போகிறாங்க. நீங்களா அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்க. இப்போ ஜிமின் உங்கள் கிட்டே வந்துட்டு, என்ன ஹாப்பியா? நீ ஆசைப்பட்ட மாதிரி படிக்கிறியா? படி. வேலைக்கு போகணுமா? போ. அப்புறமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். இந்த டைமில் நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கோ, என்னை லவ் பண்ண. அதுக்கும் டைம் கிடைக்கும், இதுக்கும் டைம் கிடைக்கும். என்ன சொல்கிறேன்? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஏய் என்னடி லைட்டாக உன் கண்ணு கலங்குற மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் உங்கள் டேட்ஸ் அப்படியே ஃபைட் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்யூ ஜிமின், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவர் ஹக் பண்ணுறீங்க. அவரும் உங்களை ஹக் பேக் பண்ணுறாரு. அப்படியே தான் ஜிமின் பேரண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் ரூமில் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்ருக்கீங்க. பிகாஸ் இன்றைக்கி ஜிமின் பண்ணது எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜிமின் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னது, உங்களை லவ் பண்ண விதம், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி இந்த மேரேஜ் தள்ளி வச்ச விஷயம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்கள் அதே தான் யோசிச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இந்த டைமில் நிம்மி வேற கால் பண்ணுறா. நீங்களும் கால் அட்டன் பண்ணுறீங்க. ஏய் என்னடி ஆச்சு? அந்த ஜிமின் வந்தானா? நிம்மி எல்லாமே நல்லாவே முடிஞ்சிச்சுடி. ஏண்டி அப்போ இந்த கல்யாணம் கேன்சலா? நிம்மி சி வாய கழுவு. ஏண்டி என்னாச்சு? இல்லை கல்யாணம்லாம் இருக்குது, ஆனால் இதில் நிறைய நல்லது நடந்தது தெரியுமா? ஜிமின் ரியலி அவ்வளோ குட் பர்சன்டி. எனக்கு இன்னைக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது அப்படின்ட்டு ஜிமின் சொன்னது எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. லைக் உங்களை லவ் பண்ணது, அப்புறம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்தினது எல்லாமே வந்துட்டு நிம்மிக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே நிம்மியா, உண்மையா வாடி? ஆமாம் நிம்மி, எனக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா. ஆக்சுவலி எனக்கு அப்போ அவரை கட்டி பிடிச்சி நல்லா முத்தம் கொடுக்கணும் போல இருந்தது. ஆனால் எல்லாரும் இருந்தாங்களா, அதனால ஹக்கோட ஸ்டாப் பண்ணிட்டேன். கிஸ் வேற பண்ணணும்னு தோணுச்சா உனக்கு? ஆமாம் அப்படின்றீங்க. இப்போ நிம்மியா, பார்த்துடி, அப்புறம் வேறு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் பண்ண துடிக்க போகிற. சி வாய மூடு இடியட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த காலை கட் பண்ணுறீங்க. அப்படியே தான் உங்களோட டேஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த டேஸில் நீங்கள் ஜிமினை வந்துட்டு நிறையவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது ஒன் டே ஜிமின் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்கள் அம்மாவா, மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க. ஹலோ ஆண்டி. வாங்க ஜிமின் உட்காருங்க. என்ன இந்த பக்கம்? அது வந்து ஆண்டி வயனை பார்க்கலான் தான். அவளா இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்து ரூமுக்கு போனான். அதான் ஆண்டி மீட் பண்ணிட்டு போகலான் தான். சரிப்பா, நீ போ, நான் ஏதாவது கொண்டு வரேன். இல்லை ஆண்டி இருக்கட்டும், நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெயின் ஆகாதீங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி ஜிம்னா போயிட்டு வா. சரிங்க ஆண்டி அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு தான் அப்படியே ஓடுறாரு. நீங்களா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உங்கள் க்ளோத்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. இந்த டைமில் ஜிமின் வெடுக்குன்னு ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் நீயா? நான் தான் அப்படின்ட்டு அந்த டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. என்ன
வரேன்னு சொல்லாமல் இப்படி வந்துட்ட. நான் வர டவல்ல நீ 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 கீழே போ. நான் வரேன். ஏய், எதுக்கு இப்போ அவ்வளோ பார்த்துட்டோம்? இப்போ என்ன ஒன்றுண்ணா எதுவுமே இல்லாமையா பார்த்துட்டேன். டவல் இருக்குல்ல, அப்புறம் என்னடி? ஜிமீன் சொன்னா கேளு. நீ கீழே போ. நான் குளிச்சுட்டு 5 மினிட்ஸில் வந்துடுவேன். 5 மினிட்ஸில் வர்றதுக்கு கீழே எதுக்கடி போகிறது? நீ போய் குளி, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். நீயா இங்கே வெயிட் பண்ணுவியா? ஆமாம், நம்பிட்டேன். என்ன நம்பிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி செடியோசிங்காக பார்த்துக்கிட்டே அப்படியே வராரு உங்ககிட்ட. இப்போ நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு கிட்ட வந்துட்டுருக்க. என்ன ஜிமீன்? என்னன்னா ஏதாவது கிடைக்கும்ன்றதா? ஏதாவதுனா என்னது? ஏன் உனக்கு எதுவும் தெரியாதாவா? ஏன் ஜிமீன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பேக் போகிறீங்க. அவரா ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்துட்டுருக்காரு. என்னடி? என்ன ஜிமீன்? இப்போ நீங்கள் அப்படியே போய்ட்டு வால்க்கு ஹிட் ஆகிட்டு நிற்கிறீங்க. அவரும் உங்கள் கிட்ட லீன் ஆகிட்டு நிற்கிறாரு. என்ன உனக்கு? சொன்னல ஏதாவது கிடைக்கும்ட்டுதா? சரி, அப்போ கிஸ் மட்டும்தான். என்ன புரியுதா? சரி, கொடு. சரி, நீ கண்ணை மூடு. ஏன்? நீ அப்படி பார்த்துட்டே இருந்தா எனக்கு கூச்சமாக இருக்கும். நான் எப்படி கொடுப்பேன்? ஓ அப்படியா? சரி, கண்ணை முடிக்கிறேன், கொடு அப்படின்ட்டு அவரோட ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு அவர்கிட்ட லீன் ஆகுறீங்க லைக் கிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஜிமீன் வெடுக்குன்னு அவரோட ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட செம்மையாக போயிருந்துருக்கோம். நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணிடுறீங்க. இப்போ ஜிமீன் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாரு. அப்படியே மூச்சு வாங்குது 2 பேர்த்துக்கும். ஜிமீன் ஏன் இப்படி? ஏன் எப்படின்னா கிஸ் அடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுடி. அதான் நல்ல அப்சஷன்லாம் காட்டிட்டேன். என்ன ரொம்ப நாள் ஆச்சு? 2 டேஸ் பேக்கு தானே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இப்படி என்னை பிடிச்சி கிஸ் பண்ண. இதுவே உனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரியா? ஆமாம், பின்ன நீ கூடயே இருந்தால் நல்லா நச்சுன்னு கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 100ன்ட்டு. இப்போல்லாம் எப்போயாவது ஒரு டைம் தானே மீட் பண்ணுறோம். அதாண்டி கிடைக்கிறப்பெல்லாம் வாங்க வேண்டியதுதான். அதுலேயும் இன்னைக்கு ஒரு மார்க்கமாக இருக்க. அப்புறம் கிஸ்ஸெல்லாம் அடிக்காமல் எப்படி போவேன்? சொல்லு. இப்போ நீங்கள் இப்படி ப்ளஷ் ஆகுறீங்க. சரி சொல்லு. எதுக்கு என் புருஷன் என்ன தேடிட்டு வந்தாரா? இப்போ அவர் ஸ்மைல் பண்ணிட்டே உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுடி. அதான் வந்துட்டேன். அதுக்கு வீசில் கூட பார்த்துருக்கலாமே. பார்க்கலாம், அங்கே பார்க்குறதும் இங்கே பார்க்குறது ஒன்றா? இந்த டைமில் நான் வீசி பண்ணியிருந்தா நீ அட்டன் பண்ணியிருப்ப. கட் பண்ணிவிட்டு குளிக்கணும் ஜிமீன், நைட்டுக்கு கால் பண்ணுறேன் ஜிமின்னு சொல்லியிருப்ப. டைரெக்டாக வந்ததுனால தானே இப்படி ஒரு காட்சி. என் பொண்டாட்டிய டவலோட பார்க்குற மாதிரி ஒரு சம்பவம். எப்படி செம்மையாக இருக்கும்ல? வீசியில் பார்த்தா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா என்ன? முடியாதுல்ல. பார்த்தல என்னோட நல்ல நேரம்டி இன்னைக்கு. அதான் இப்படி ஒரு சம்பவம் எனக்கு. போதும் விட்டா நீ பேசிக்கிட்டே இருப்ப. போ 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 சரி போகிறேன். பையன் என்ன ஜிமினா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் நான் வீடு தேடி வந்துட்டேன். சொல்லு ஜிமினா. அது சொல்லு ஜிமின். இல்லடி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே காலேஜும் முடிச்சிட்ட, ஆஃபீஸும் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, நம்ம கல்யாணம் பற்றி ஏதாவது யோசிக்கலாமா? இப்போ நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க. ஏண்டி இன்னும் கூட டைம் வேணுமா என்ன?
இல்லை ஜெமீன், ஆக்சுவலி நானே உன்கிட்ட பேசணுன்னு தான் நினச்சேன். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் ஜெமீன். இப்போ அவர் வைட் ஸ்மைலில் அப்படியா அப்படியே பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்களை வந்துட்டு ஹக் பண்ணுற மாதிரி பிடிக்கிறாரு. நீங்களா அவரோட பாடியில் போட்டு அப்படியே பம்ப் ஆகிட்டு நிற்கிறீங்க. அப்படிதான் புருஷா அப்படின்றீங்க. இப்போ அவர் வெடுக்குன்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணுறீங்க. சரிடி சரி, நீ போயிட்டு கொலி, நான் இந்த விஷயத்த உங்கள் வீட்லேயும் சொல்லிவிட்டு எங்கள் வீட்லேயும் சொல்லிவிட்டு ஃபாதராக என்ன நடக்கணுமோ அதுக்கான திங்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் வாஷ்ரூம்குள்ளே போயிருந்துருப்பீங்க. அவரும் அப்படியே தான் ஹாப்பியாக கீழே வந்திருப்பாரு. இப்போ உங்கள் அம்மா தான் ஜிமின் இதோ உனக்காக ஜூஸ் பண்ணியிருக்கேன். ஆண்டி தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஜூஸ் எடுத்துக்கிறாரு. என்னப்பா ஃபேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னாச்சு? ஆண்டி உண்மையாகவே ஒரு குட் நியூஸ் தான் ஆண்டி. என்ன ஜிமினா? ஆண்டி அது வந்து வயனும் நானும் இனி மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஸோ அதான் உங்ககிட்டயே சொல்லிவிட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்னால் எங்கள் வீட்லேயும் சொல்லிவிட்டு அப்பா அம்மாவோட வர ஆண்டி. என்ன உண்மையாவா? மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம் ஆண்டி, இப்போ தான் பையன்கிட்டையும் பேசினேன், அவளும் ஓகேன்னு சொன்னான். ஸோ இனி நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டா அப்புறம் ஹாப்பியாக இந்த மேரேஜ் பண்ணிக்குவோம். ஐயோ ஜிம்மின், ஓகே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எப்போவோ நாங்கள் ஓகே சொல்லிட்டோம். எப்படா நீங்கள் மேரேஜ் பண்ணிப்பீங்கிட்ட தான் நாங்கள் லிட்ரலி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிவிட்டு நாங்கள் வேணான்னு சொல்லுவோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாரு ஜிமீன். உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு மேரேஜ்க்கான திங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்களுக்கும் உங்கள் 2 பேத்துக்கும் ஒரு மேரேஜ் பண்ணணுன்னு தான் ரொம்ப ஆசை. இப்போ ஜிமீனா, தேங்க்யூ ஆண்டி. அப்போ நான் வீட்லேயும் பேசிவிட்டு என்னன்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிப்பா. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். சரி ஜிமின் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படியே தான் ஜிமின் வந்துட்டு இந்த விஷயத்த அவங்க வீட்லேயும் ஷேர் பண்ணுறாரு. அவங்களும் ஹாப்பியாக ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கும் அப்புறம் ஜிமின்க்கும் மேரேஜுன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வீக்கில் உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜு. இந்த 1 வீக்காக உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கோம். ஷாப்பிங்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கியிருப்பாங்க. இப்போது உங்கள் மேரேஜ் டே ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் வந்துட்டு நின்றுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களா அழகான ஒரு ப்ரைடல் கவுனில் அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் வந்து அவர் முன்னாடி நிற்கிறீங்க. அப்படியே தான் மேரேஜ்க்கான ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரிங்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, கிஸ் பண்ணுறாரு. அப்படியே தான் உங்கள் மேரேஜ் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். இப்போ ஜிமின் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. நீங்களா ஜிமின் என்ன பண்ணுறேன்னா என் பொண்டாட்டியே கூட்டிகிட்டு போகிறேன். ஐயோ, நான் நடந்து கூட வருவேன், அதுக்கு என்ன தூக்கிட்டு போகணுமா? என்ன நீ? ஆமாண்டி, தூக்கிட்டு தான் போகணும். என் பொண்டாட்டி என் விருப்பம். ஜிமின், எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க, என்ன நினைப்பாங்க? நினச்சிட்டு போட்டோண்டி, என் பொண்டாட்டியை நான் தூக்குவேன் அப்படின்ட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு காரில் போட்டு அவரும் கார் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்களா ஜிமின், எல்லாம் நம்மளையே பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? பார்க்கட்டும், எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் தோணலை. சரி, இப்போ எவ்வளோ அவசரமா எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க? நம்ம வீட்டுக்கு. நம்ம வீடா? அப்போது நம்ம அத்தை மாமா கூடலாம் ஸ்டே பண்ணலையா? இல்லடி, அவங்களே சொல்லிட்டாங்க, தனியாக இருங்க, உங்களை எங்களால் சமாளிக்க முடியாதுன்ட்டு. அதான் நம்ம தனியாக இருக்க போகிறோம். ஜிமின், உண்மையாடி, இது என்னோட டெசிஷன் கிடையாது, நம்ம பேரண்ட்ஸ் டெசிஷன் தான். தனியாக இருங்க, சின்ன சிறுசுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ஓகேன்னு பட்டுச்சு, அதான் இப்படி. நீயா எப்படான்னு இருப்ப? இருப்பேன் அப்படின்ட்டு அப்படி தான் போயிருந்துருப்பீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போனதும் அகைன் உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. இங்கேயுமா? நான் நடந்து வருவேன் ஜிமினா. ஒன்றும் தேவையில்ல, வா அப்படின்ட்டு அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு உங்களை பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. என்ன நேராக பெட்ரூமுக்கு வந்துட்ட? எதுக்குன்னா இப்போ நம்ம 2 பேர்த்துக்கும் வெட்டிங் நைட், அதுக்கு. ஜிமின், அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, நைட்டு தானே. பரவாயில்லடி,
நைட்டு தான் நடக்கணுமா என்ன? இப்போ நடந்தா என்ன? என்னடி நைட்டு நடந்தால் கூட இருட்டில் அது இதுன்னு சரியாக தெரியாமல் இருக்கும். பகல் டைமில் பண்ணால் எதெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு நல்லா பார்த்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வெட்டிங் நைட்டு கிடையாது, வெட்டிங் டே. வி ஆர் கோயிங் டு மேக் அவுட் நவ் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோர் ஆகுறாரு. அப்புறம் என்ன, 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தான் போயிருந்துருப்பீங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.